ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி முடியரசன் கவிதைகள் பற்றி பார்க்கலாம். முடியரசன் நம்ம சிலபஸில் இருக்க முடியரசன் அவர்களை பற்றி 6th நியூ புக் அண்ட் 8th ஓல்டு புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூ புக்கில் இருக்கிற லெசன் படுத்தலாம். அதில் நானிலம் படைத்தவன் அப்படின்ற ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. இது முடியரசனோட கவிதைகள் தான். அதில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர்கடந்தான், சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் ஆழிக்குள், முத்தெடுத்தான் தோணிக்குள், எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் வண்ணங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்களுக்கு சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். முடியரசனோட ஒரு கவிதை இது. இதுக்கு பொருள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மல்லெடுத்தன்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனின்னா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழின்னா கடல். அந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா, தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலை தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். இந்த மாதிரி பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நூல்வெளி. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்கார். திராவிட நாட்டோட வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். இப்பாடல் இப்போ லெசனில் கொடுத்துருக்க பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது 8th ஓல்டு புக்கில் இருக்க ஒரு கவிதை. யார் கவிஞன் அப்படின்ற ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸை பார்க்கலாம். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞனாளன், தேசத்தை தன்னினத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞனாளன், மீசைக்கும் குழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞனாளன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவன், மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவன், தாட்சி செல்லும் அடிமையுடன் மக்கட்கெல்லாம் தலைவன பாடுபவன் கவிஞன் வீரன். இதுக்கு பொருள். தேட்டையிட அப்படின்னா செல்வம் திரட்ட, மீட்சினா மேன்மை, மாலன்னா நீங்க. ஆசிரியர் குறிப்பு. பெயர் முடியரசன், இயற்பெயர் துரைராசு, பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி, தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் பிறந்திருக்காங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, முடியரசன் கவிதைகள்லாம் இயற்றிய நூல்கள். இவர் எங்கே பணியாற்றியிருக்கார் பார்த்திங்கன்னா, மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் பணியாற்றியிருக்கார். பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசி என்னும் பட்டம் குன்றக்குடி அறிஞர்களால் வழங்கப்பட்டது. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியிருக்கு. முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 7/10/1920 முதல் 3/12/1998 வரை. ரொம்ப முக்கியமான விஷயம், மீசு உயர்நிலைப்பள்ளியில் பணியாற்றியிருக்காரு. கவியரசன்ற பட்டம் குன்றக்குடி அடிகளார் வழங்கியிருக்காரு.